ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு முக்கிய நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கிய உச்சி மாநாடுகள் பத்தி பார்க்க போறோங்க. என்னன்னா 2024, 2025, 2023 அப்படின்றது உச்சி மாநாடுகள். எங்கெங்கெல்லாம் என்னென்ன உச்சி மாநாடுகள் நடந்துச்சு, அதனுடைய கருப்பொருள் என்ன, என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம கண்டிப்பா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து எப்பவுமே கடந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸ்லயும் சரி இந்த கொஸ்டின்ஸ் இருந்துட்டே இருக்குங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்படியே ஜஸ்ட் ஒரே முறை பார்த்துட்டு போங்க. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிக்ஸ் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ்னு என்ன தெரிஞ்சுக்க? BRICS. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. ஃபர்ஸ்ட் பிரிக் தான் சவுத் ஆப்பிரிக்கா போய் லாஸ்ட்ல ஜாயின் ஆகுது. கடைசி இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. சார் அப்ப பிரிக்ஸ் 2025ஆம் ஆண்டிற்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. சார் 2025 கான உச்சி மாநாடு ரியோ டி ஜெனீரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேசில்ல நடந்துச்சுங்க. இப்போ பிரேசில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரேசில்ல தான் நடந்திருக்கு. சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா கருப்பொருள், புதிய யதார்த்தத்தின் உலக இலக்கியம், மரபுகள், தேசிய மதிப்புகள் மற்றும் கலாச்சாரங்களின் உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க கருப்பொருளை. சரிங்க சார். இப்ப கொஸ்டின் என்னன்னா 2025 பிரேசில்னு சொல்லிட்டீங்க. அப்ப 2024 எங்க நடந்திருக்குன்னா ரஷ்யா. இங்க இருந்து எப்படி அவங்க பார்க்கலாம்? 2024 எங்க நடந்துச்சு? ரஷ்யால நடந்துச்சு. 2023ல பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னா சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சுங்க. 2022 சைனா பெய்ஜிங்ல நடந்திருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடுகள் எங்கெங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டாலும் சரி, சிங்கிள் லைன்ல கேட்டாலும் சரி, நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாங்க. இப்ப பாருங்க, 2025 பிரேசில், 2024 ரஷ்யா, 2023 சவுத் ஆப்பிரிக்கா, 22 சைனா. மொத்தமா கொடுத்துட்டேன். பிரிக்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இதை மட்டும் நீங்க கவனிச்சுட்டீங்க போதும். நெக்ஸ்ட்ங்க, G20 உச்சி மாநாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2024 நம்ம இங்க வச்சிருக்கோம். 2024 பிரேசில்ல ரியோ டி ஜெனீரியோவில் நடந்துச்சுங்க. 2024 பிரேசில் ரியோ டி ஜெனீரியோ. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பசி, வறுமை, காலநிலை மற்றும் உலகளாவிய சவால்கள் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா 2023ல ஃபர்ஸ்ட் நம்ம 2022 முடிச்சிடலாம். இந்தோனேஷியா முடிச்சு, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. இந்தோனேஷியா 2022, 2023 நியூ டெல்லியில் நடந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? தலைமையை யாரு கொடுத்தோம்னா பிரேசில் கிட்ட கொடுத்துட்டோம். அப்போ 2023 நியூ டெல்லியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். G20 உச்சி மாநாடு இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 2023. 2024 ரியோ டி ஜெனீரியா பிரேசில் நடந்துச்சு. 2025 சவுத் ஆப்பிரிக்கா. முடிஞ்சு போச்சு. இப்ப புரியுதுங்களா? 2025 சவுத் ஆப்பிரிக்கா. இந்த விஷயம் எங்க நடக்க போகுது? சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுது. அதே 2026ல எங்க நடக்குதுன்னா யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா, யுஎஸ்ஏல நடக்க போகுதுங்க. அவ்வளவுதாங்க. இதன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. G20 உச்சி மாநாடு 2023 டெல்லி, 2024 பிரேசில், 2025 சவுத் ஆப்பிரிக்கா, 2026 யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் கேள்விகள் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. நெக்ஸ்ட், G7 உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 எங்க நடைபெற்றதுன்னா கனடாவில் நடைபெற்றது. இதுதான் கொஸ்டின். எங்க நடைபெற்றிருக்கு? கனடா. நிலப்பரப்பில் 2வது பெரிய நாடுன்னு சொல்லலாமா கனடாவை? பாருங்க, கனடாவில் நடைபெற்றிருக்கு. இங்க என்ன, மாறி வரும் உலகில் அணுகல் மற்றும் மலிவு விலையை உறுதி செய்வதற்கான பன்முகத்தன்மை, தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு வசதிகள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நாகரிகங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு? உட்கட்டமைப்பு வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள், பன்முகத்தன்மை, முக்கியமா விலையை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க G20. ஏன்னா இந்த G7 கண்ட்ரிஸும் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. பாருங்க, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், யூகே, யுஎஸ்ஏ. இந்தியா இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் G7 கண்ட்ரிஸ். இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்தியா உறுப்பினரான்னு கேட்பாங்க. கிடையவே கிடையாது. பட் ஆனா சிறப்பு விருந்தினரா போவார் நம்ம மோடி. கடந்த 2 முறையும் சமிட் நடக்கிறப்ப போயிருக்காரு. எங்கன்னா 2024ல இத்தாலியில நடந்துச்சுங்க. தலைவன் இல்லாம அந்த சமிட்டே நடக்கலன்னு சொல்லலாம். போயிட்டாருங்க உள்ள. அப்ப 2024 இத்தாலி. அப்போ 2025 கனடா. ஓகேங்களா? கனடா அப்படின்னு ஞாபகம். அப்ப 2023 சார் ஜப்பான். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். G7 உச்சி 2023ஆம் ஆண்டு உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா ஜப்பான். 2022 ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, கனடா. இப்ப எப்படின்னு வச்சுக்கலாம்னா JGIC அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, கனடா அப்படின்றது. வேற வழி இல்ல. இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியதா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் சொல்லுவாங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த COP29 உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஆண்டு எங்க நடைபெற்றிருக்குன்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த 2024 எங்க நடைபெற்றதுன்னா பாகு, அசர்பைஜான்ல நடைபெற்றது.
இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். COP29 உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு? பாகு அஜர்பைஜான்ற ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல தான் நடைபெற்றிருக்கு. அங்க என்ன சொல்றாங்கன்னா, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் உலகளாவிய முயற்சிகளில் ஒரு முக்கிய நிகழ்வு அப்படின்னு கொடுத்தாங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுடைய கிளைமேட்டும் உலகளாவிய இருக்க மற்ற நாடுகளுடைய கிளைமேட்டும் எப்படி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லா கிளைமேட்டும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனா கிளைமேட்டால கண்டிப்பா ஒவ்வொரு நாட்டுடைய மக்களும் அங்க வாழக்கூடிய உயிரினங்களும் பாதிக்கப்படுமா? அதை எதிர்கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா காலநிலை குறித்து பேசப்படக்கூடிய ஒரு உச்சி மாநாடுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க 2024 எங்க நடந்துச்சுன்னா அசர்பைஜான், 2025 எங்க நடக்க போகுதுன்னா பிரேசில் நடக்க போகுது. அப்ப பிரேசில் கண்ணை மூடின்னு போடணும். நான் பாருங்க பிரிக்ஸும் பிரேசில், அதே மாதிரி இதுவும் G20 பிரேசில வந்துச்சு 2024. சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துச்சு. அப்போ 2023 எங்க நடந்துச்சுன்னா துபாயில நடந்திருக்கு. மேபி இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 28 துபாய் போயிட்டாரு, அங்கிருந்து அசர்பைஜான் போறாரு, அங்கிருந்து பிரேசில் போறாரு. அப்ப பாருங்க DAB, துபாய், அசர்பைஜான், பிரேசில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 23, 24, 25. நெக்ஸ்ட்ங்க ஏஐ செயல் உச்சி மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா பாரிஸ்ல நடந்துட்டு. இது 2 பேர் தாங்க இதுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் நடந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஆனா நரேந்திர மோடியும் பிரெஞ்சு அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரோனும் தான் நடத்திய இந்த உச்சி மாநாடு. அப்போ பாத்தீங்கன்னா பாரிஸில் நடைபெற்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஐ உச்சி மாநாடு. நெக்ஸ்ட்ங்க 19வது அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, நாம்னு சொல்லுவாங்க, நான் அலைன் மூவ்மெண்ட். ஓகேங்களா, இதை பத்தி நிறைய பார்த்தோம். ஆனா எங்க நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 2024 உகாண்டாவில் நடைபெற்றிருக்கு. ஸோ இது கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. கருப்பொருள் பகிரப்பட்ட உலகளாவிய செல்வத்திற்கான ஒத்துழைப்பை ஆழப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன பண்ணணும், அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம்ல எந்த ஒரு பயங்கரவாதத்தையும் அங்க செயல்படுத்தக்கூடாது அப்படின்றது இங்க நாமன்றத சொல்லியிருப்பாங்கப்பா. நெக்ஸ்ட் உலக பத்திரிகை சுதந்திர மாநாடு. இது மேபி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த பத்திரிகை சுதந்திரம் பத்தி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது எங்கன்னா சாண்டியோகோ சிலி என்ற நாட்டுல இருக்கு. சிலினா நமக்கு ஞாபகம் வரும், தாமிர உற்பத்தியில் முதல் நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சிலி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பத்திரிகை சுதந்திரம் பத்தி நம்ம தரவரிசைகள் கொடுத்திருக்கோம், அதையும் பார்த்து வச்சுங்க. கருப்பொருள் பூமிக்கான ஒரே ஒரு பத்திரிகை சுற்றுச்சூழல் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பத்திரிகை. கருப்பொருள் பாருங்க, பூமிக்கான ஒரு பத்திரிகை சுற்றுச்சூழல் நெருக்கடியை எதிர்கொள்ளும் பத்திரிகை. தட்ஸ் எனஃப். இதோட முடிச்சிருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உச்சி மாநாடும் முடியுது. உலக பத்திரிகை சுதந்திர மாநாடு 2024 சிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்ங்க ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பெம்ஸ்டெக். இந்த பெம்ஸ்டெக் உச்சி மாநாடு 2025 எங்க நடைபெற்றுனா தாய்லாந்து நடைபெற்றுங்க. சார் நான் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நடக்கிறது. அவங்க நினைக்கிறப்போ ஒன்னா கூட்டுவாங்க, நினைக்கிறப்ப நிறுத்திடுவாங்க. பட் ஆனா 7 உறுப்பு நாடுகள் கொண்டது. வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து. அப்ப இந்தியா இஸ் ஏ மெம்பர், பட் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல பாகிஸ்தான் மெம்பர் கிடையாது. என்ன சார் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க guys, இந்த இடத்துல இருக்கும் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்க பாருங்க, இங்க இடத்துல இந்த வங்கதேசத்துக்கு அப்புறம் இந்த நேபாள் பூட்டானுக்கு சரக்குகள் எடுத்துன்னு போறதுக்கும் மியான்மர் வழியாகும். அப்புறம் இலங்கையும் வச்சுக்கிறாங்க, பக்கத்துல தாய்லாந்தையும் பக்கத்துல வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், பக்கத்து கண்ட்ரிஸ் தான் எடுத்துக்காங்க, 7 கண்ட்ரிஸ். ஸோ இவங்க வந்து உச்சி மாநாடு நடத்துவாங்கப்பா. அப்ப 2025 எங்க நடந்துச்சு? தாய்லாந்துல நடந்துச்சு. அப்போ சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாங்காக் தாய்லாந்து நடந்துச்சு 2004. 2002 உச்சி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா 2008 நடந்துச்சு புதுடெல்லியில. அதுக்கப்புறம் பாருங்க தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா 2014 வந்து பாத்தீங்கன்னா மியான்மர்ல. அதே 2018 கிட்டத்தட்ட 4 வருஷம் வருது பாருங்க. 2018 காத்மண்ட் நேபாளம். அவங்க நினைச்சாங்கன்னா திருப்பி ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. திருப்பி கொழும்புல இலங்கையில 5வது இந்த லாஸ்ட் 6வது உச்சி மாநாடு தான் தாய்லாந்து பாங்காக்ல நடைபெற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப பிம்ஸ்டெக்னு என்ன சொல்லணும், தாய்லாந்து நடைபெற்றது அப்படின்னு போடுங்க. 7 உறுப்பு நாடுகள். தட்ஸ் எனஃப் கைஸ். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புதுசா ஒரு மாநாடு பிம்ஸ்டெக் வணிக உச்சி மாநாடு அப்படி 2024 தொடங்கியிருக்காங்க. இப்பதான் புதுடெல்லியில ஸ்டார்ட் பண்ணாங்கப்பா. சோ என்ன பண்றாங்கன்னா பிம்ஸ்டெக்கை மீண்டும் உற்சாகப்படுத்தல், நெகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு பொருளாதார ஒத்துழைப்பை வழங்குதல். ஒரு உச்சி மாநாடு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தீமே பாத்தீங்கன்னா பொருளாதாரம். செகண்ட் விஷயம் இருந்துச்சுன்னா காலநிலை தாங்க இருக்கும். வேற எதுக்காகவும் கொடுக்க மாட்டாங்க. பொருளாதாரம் காலநிலைக்காக மட்டுமே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த 2 விஷயத்துக்காக ஆரம்பிப்பாங்க. வேற எதனா இருந்துச்சுன்னா அந்த நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்கப்பா. சோ ஞாபகம் வச்சுங்க, பொருளாதாரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வணிக உச்சி மாநாடு எங்க நடைபெற்றிருக்கு? டெல்லியில நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட்ங்க ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் 2024 சொல்லிட்டு இருக்காங்கப்பா. 2024 SCO சமிட் எங்க நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு போடணும். கஜகஸ்தான் என்ற நாட்டுல அஸ்தானா.
ஸோ எஸ்சிஓ சமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த இயர்ல எங்க நடந்தது 2024 கஜகஸ்தான் நடந்துச்சு சார். 2025 எங்க சார் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சைனால நடந்துச்சு. இப்ப நடந்துச்சு ஆக்சுவலா சைனால நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப 10வது உறுப்பினரா ஒரு நாடு சேர்ந்துச்சு, பெலாரஸ். பெலாரஸ் மேபி கேட்கலாம், எஸ்சிஓ அமைப்பில் 10வது உறுப்பினராக சேர்ந்த நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம், பெலாரஸ் சொன்னா போதும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தீம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்கப்பா. 2025 2027 வரைக்கும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கான ஒத்துழைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. 2024 2029 இருந்து என்ன சொல்றாங்கன்னா போதைப் பொருள் எதிர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. 2035 வரை எஸ்சிஓ மேம்பாட்டு உத்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணோம், எஸ்சிஓவை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்சிஓ சமிட் 2024 கஜகஸ்தான் அஸ்தானால நடந்துச்சு, 2025 சைனால நடந்துச்சு. 24 கஜகஸ்தான், 25 சைனா. இதை மட்டும் நோட் பண்ணுங்க போதும், வேற எதுவுமே நீங்க தேவையில்லை. நெக்ஸ்ட்ங்க, உலகளாவிய இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு. அந்த இந்தியன் வந்துச்சுன்னா புதுடெல்லி தாங்க, அங்கதான் நடத்துவாங்க. சோ அப்ப என்ன சொல்றேன்னா, முக்கிய ஏஐ சிக்கல்கள் மற்றும் சவால்கள் குறித்து தங்கள் நுண்ணறிவுகளை வெளிப்படுத்த முன்னணி சர்வதேச ஏஐ நிபுணர்களும் தளம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்த ஏஐ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த நிபுணர்களை கூப்பிட்டு ஒரு உச்சி மாநாடு நடத்திருக்காங்க புதுடெல்லியில. அந்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னா 2024 புதுடெல்லி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க, நோட்டா. இந்த நோட்டா உச்சி மாநாடு எங்க நடந்துபெற்றதுன்னு சொல்லி கேட்பாங்க. 2024 வாஷிங்டன் டிசி. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, வேற எதுவும் தேவையில்ல. நோட்டாவை பத்தி, ஏன்னா அந்த நோட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த வட அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அந்த நடுவுல இந்த அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும், அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2024 வாஷிங்டன் டிசி. ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் எனஃப். இந்த உச்சி மாநாடுகளை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துட்டு போனீங்கன்னா பயம்லாம் போலாம். அட் த சேம் டைம் கேட்டாங்கன்னா ஒரு மார்க் அப்படியே தூக்கிடலாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.